வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை கூட்டு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பசலைக்கீரை நான் இன்றைக்கி எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால வீட்லேயே நான் பறித்து எடுத்திருக்கேன். நல்லா பூச்சிலாம் இல்லாத கீரையை நல்லா பறித்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு. இலை பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நல்லா ஒரு பசலைக்கீரை இவ்வளோ தான் நான் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம். தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் இலை நீளமாக இருக்கிறதுனால அப்படியே நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிரும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வைக்காமல் கடாயிலே வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கீரையை பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி தாண்டியே இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு பாதி இது எடுத்திருக்கேன். ஏன்னா புளி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இவ்வளோ புளி ஊற வச்சுருக்கேமே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது இன்னையோட சமையலுக்காக செஞ்ச சேர்த்தும் புளி தான் ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறினதுக்கப்புறம் பாருங்கள், புளி ரொம்ப கம்மியாக தான் நான் ஊற்றிருப்பேன். நிறைய புளி ஊற வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. கொஞ்சோண்டு புளி தான். புளி ரொம்ப ஊற்றிட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஏன்னா இது கூட்டு இல்லையா, நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தான் ஊற்றணும். பாருங்கள், கொஞ்சோண்டு புளி. இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இது 3 சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அது 1-2 வெந்திருந்துச்சு. அதனால் பருப்பு சேர்த்துருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவில் அரைச்சி அந்த பேஸ்ட் அப்படியே இதில் ஊற்றிட்டு தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ